பரசுராமா படிக்க சென்றாயே ஏப்பா இங்க வந்து நான் பாடக ஜாலியில சென்று நான் பாடக ஜாலி முடிந்து நான் சாப்பிடுவதற்கு மகக ஜாலி வராத நேரத்தில் அப்படி இந்த காலகத்திலே எங்கேயாவது ஒரு பகுதியிலே நீங்கள் இருப்பீர்கள் அந்த இடத்தை தேடி வந்து தங்கள் இடத்திலே ஆகாரம் சாப்பிட்டு போலான்னு இருக்கிறேன். அதுக்குத்தான் வந்தியா வேற ஏதாவதா? இன்று ஒரு கேள்வி இருக்கிறது. என்னப்பா? ஏனென்றால் பாடசாலை சென்று சரி என்னோடு 50 மாணவர்கள் வந்து கல்வியை படிக்கிறார்கள். அப்ப ஆசிரியர் ஒரு கேள்வியை தொடங்கி விட்டார். முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஒரு எலுமிச்சை தோட்டத்துக்கு செல்ல வேண்டுமையானால் 7 காவலாளிகள் 7 வாழைப்படி 7 காவலாளிகள் வாசப்படி 7 கேட்டு 7 காவலாளி இருக்காங்க. அப்ப அந்த பள்ளிக்கூடத்தில் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் அவர் கேட்பது ஒரே ஒரு எலுமிச்சம்பழம். 7 காவலாளிகள் ஒரு கேட்டுக்கு ஒரு ஆள் 7 காவலாளி இருக்காங்க. எலுமிச்சம்பழம் தோட்டத்துல சொன்னி எத்தனை பழம் நீ பறித்தாலும் 7 அப்படி ஆசிரியர் ஒரு கனியை கேட்காத நேரத்தில் நான் காவலாளி இடத்தில் தெரிவித்தேன். சரி அவர்கள் என்ன தெரிவித்தால் தெரியுமா? என்ன சொன்னாங்க? எத்தனை பழங்கள் பறித்து வந்தாலும் சரிதான், சரி நீ பறிக்கக்கூடிய பழத்திலே பகுதி எங்களுக்கு 7 பேருக்கு ஆள் பாதி கொடுத்துடணும். பாக்கி இருப்பது ஒரு கனியோடு ஒரு ஆசிரியத்தில் செல்ல தெரிவித்தார். அப்ப அந்த எலுமிச்சை தோட்டத்திற்கு உள்ளே சென்று எத்தனை கனி பறித்தால் ஒரு கனியோடு நாம் வளருவாங்க அப்படி என்று 49 மாணவர்களிடத்திலே கேட்டார்கள். 49 பேர் ஃபெயில் சப்பட். நீ அறிவுள்ள பிள்ளையாச்சே. அப்ப நான் தெரிவித்தேன் அந்த எலுமிச்சை தோட்டத்துக்கு உள்ளே சென்று 128 கனிகளை பறித்தேன். 128. ஆமா சரி. அந்த 128 கனியை பறித்து வராத நேரத்தில் முதல் வாசப்படியிலே 64. முதல் கேட்டுல 64 கொடுத்துட்டேன். இரண்டாவது இருப்பது 64. இரண்டாவது வாசப்படியில 32. மூன்றாவது வாசப்படியிலே 16. நான்காவது வாசப்படியிலே 8. ஐந்தாவது வாசப்படியிலே 4. ஆறாவது வாசப்படியிலே 2. அந்த 2 எடுத்து 7வது வாசப்படிக்கு வரும்போது ஒரு கனி கொடுத்து விட்டு ஒரு கனி விட்டு வந்து அறிவுள்ள பிள்ளை படிச்ச பிள்ளை இல்லையா? யாருடைய பிள்ளை? என் பிள்ளை. அப்போது இரண்டாவது ஒரு வார்த்தை தெரிவித்தார். இந்த சப்ஜெக்ட்ல நீ முதல் மார்க் எடுத்துட்ட, இரண்டாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதுலதான் நீ பாஸ் பண்ணணும் அப்படின்னாரு. சொல்லு. எங்க அம்மா இடத்துல நான் கேட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு. அதுக்கு முன்பதாக அந்த கேள்வி முன்பதாக இன்னைக்குதான் பார்க்க போறேன். அபச்சயம் போல உங்க அம்மா இருக்கும்போது இன்னைக்குதான் பார்க்க போறேன். ஏன் சொல்றேன்னா இன்னைக்குதான காட்டு வந்து நீங்களும் காட்டு வந்திருக்கீங்க. உங்களை பார்த்தா காணும். ஆமா ஆனா இன்னைக்கு மட்டும் தானே. ஆமா காட்டுல பார்க்க போறோம். இன்னைக்குதானே பார்க்க போறோம். கண்டிப்பா. அதனால நல்லா என்ன மூஞ்சி விட்டு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு மட்டும் பார்க்க போறோம். பரசுராமா என்னப்பா வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசமா வருது. எனக்கு ஆசை இருக்கு. சொல்லுப்பா. நீங்க மட்டும் சொல்ல போறீங்க. ஐயோ அம்மா எப்பவும் இருப்பா. நான் சின்ன பிள்ளையா பிறந்து சரி தங்களுடைய மடியில என்னை படுக்க வைத்து எனக்கு தாலாட்டு பாடுங்கள்ல. உண்மைதான். அந்த பாட்டை இன்னைக்கு மட்டும்
இன்னைக்கு மட்டும்தான் அம்மா மடியில படுக்கணும் படுக்கணும். ஆசை இருக்கு. தாலாட்டம் பாடுங்கம்மா கொஞ்ச நேரம். அம்மா மடியில படு. தாலாட்டு பாடி பரசுராமன் அம்மாவுடைய மடியில படுத்து அயர்ந்து தூங்கி விட்டான். ராஜா கண்ணே எதிர்ப்பா அம்மாவுடைய மடியில படுக்கணும்னு ஆசைப்பட்ட படுத்துட்டேன். அம்மா வாத்தியார் ரெண்டாவது ஒரு ஏதோ கேள்வி கேட்டது சொல்லுப்பா. அம்மா சொல்லுப்பா. இன்னைக்கு மட்டும்தாமா ஒரு மகத்தான பையன் அம்மா எப்ப பார்த்தாரு இன்னைக்கு பண்ணாமா இன்னைக்கு பண்ணாம அவச்சரம் சொல்கிறாயே சாமி. இரண்டாவது கேள்வி ஆசிரியர் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாமல் மட்டும் எட்டி வந்தல்லவா. அது இரண்டாவது கேள்வி என்னன்னு கேட்டீங்கல்ல. சொல்லுப்பா. உலகத்திலே ஒரு பெண்ணாக பிறந்த பெண்மணி ஒரு ஆடவனை மணந்து அவனோடு சில நாள் வாழ்க்கையை கடத்தி சில பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த கணவனையும் பிள்ளையும் மறந்து அந்த கணவனையும் பிள்ளையும் மறந்து வேறொரு ஆடவன் மேல் ஆசை வைக்கிறான் என்று சொன்னால் அந்த பெண்மணியை தான் சொல்றாங்க. ஒரு பெண்ணா பிறந்தவள் ஒரு கணவனை மணந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து கணவனோட கூடி சுகத்தை கண்டு சந்தோஷமா இருந்து அடுத்தவர் மேல ஆசை வைத்தவளை அவச்சாரின்னு சொல்லுவாங்கப்பா. கணவனையும் பிள்ளையும் மறந்து அடுத்தவர் மேல் ஆசை வைக்கிறாங்க அவளை என்ன சொல்வாங்க? தேவடியா தாசி வேசி அவச்சாரின்னு சொல்வார்கள். இன்னைக்கு மட்டும்தான். என்னப்பா இன்னைக்கு மட்டும்தான். இது என்னடா இன்னைக்கு மட்டும்தான். பரசுராமா மூஞ்சி விட்டு பாரு. ஐயையோ மூஞ்சி நல்லா காட்டு. ஏன்டா பிள்ளை சொல்ற? அப்படியாப்பட்ட படுவாவே என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சொல்லுங்கம்மா. ஒரு பெண்ணா பிறந்தவர் ஒரு கணவனை மணந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து சந்தோஷமா கூடி சுகத்தை கருதி அந்த கணவனை மறந்து அடுத்தவர்கள் ஆசை வைத்தால
அடுத்தவன் மேல் ஆசை வைத்தவன் என்ன செய்ய வேண்டாம் கையிலே இருப்பது என்ன வேலை சாப்பிடுறா